லாக்டவுன் வெர்ஷன் 3.0 இன்னும் கொஞ்ச நாள்லையா? இந்தியாவில் லாக்டவுன் வெர்ஷன் 1 and 2க்கு காரணம் சைனாக்காரன், இப்போ 3க்கு அமெரிக்காக்காரன். அதாவது உண்மையாவே என்னன்னா, திரு பிரைம் மினிஸ்டர் பேச்சு வழக்கில் லாக்டவுன் காலத்தில் நம்ம இருந்த மாதிரி ஒற்றுமை எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் தான் சொன்னார். லாக்டவுன் நான் இப்போ போட போறேன்னு சொல்லவே இல்லை. லாக்டவுன் ஒரு பேர் எடுத்ததுக்கு எல்லாருமே ஐயோ லாக்டவுன் போட போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. எலெக்ஷன் வேற வரப்போகுது, இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அஃபிஷியலாகவே கவர்மெண்ட்டே வர மாதிரி இருந்தா அனௌன்ஸ் பண்ணுவாங்க முன்னாடியே. ஒருவேளை வந்தா இது எந்த மாதிரியான லாக்டவுனா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்த லாக்டவுன் மாதிரி இருக்காது. இது ஒரு எனர்ஜி வைஸுக்கான ஒரு லாக்டவுன். இது ஒரு எனர்ஜி லாக்டவுன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், கேஸ், அப்போ எலக்ட்ரிசிட்டி மூலிமா கிடைக்கக்கூடிய நெட்வொர்க், இது எல்லாமே கொஞ்சம் குறைவாகவும் முடக்கப்படுறதுக்காகவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே தட்டுப்பாடாக கிடைக்காது. அப்படிங்கிற காரணத்தினால தான் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாறுபட்டு கொடுப்பாங்க. ஒரு பேக்ட்ராப் என்னன்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பெட்ரோல் டீசல் இருக்காது, சமைக்கிறதுக்கு கேஸ் இருக்காது, யூஸ் பண்ணுறக்கூடிய இபி இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமான இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுவோம். நிம்மதியே எங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறவன் எவன் தெரியுமா? அமெரிக்காக்காரன் ஓப்பனாக சொல்கிறான், ட்ரம்ப். அவன் நம்மளை மட்டும் கிடையாது, எத்தனையோ நாட்டையும் போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே கடவுள் தான் ஒரு வழி சொல்லுவார். இந்த போர் என்னாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இல்லைன்னா இந்தியாவுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.